கொடுத்துரும். அதை ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணி அது எப்படி ஏபிசிடின்ற கேரக்டரை வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்றவாறு தமிழ் எழுத்துக்களை உள்ளுக்கு போட்டு மறுபடியும் அந்த இன்னொரு ப்ரோமை வாங்கி அது உள்ளுக்கு பேர்ன் பண்ணி அந்த கார்டில் வந்து நான் ரிப்ளேஸ் பண்ணுறேன். அந்த கார்டு வந்து அந்த அந்த இருக்கின்ற இயல்பான அந்த சிப்பை வெளியெடுத்து என்னுடைய சிப்பை உள்ளுக்கு போட்டு பிளக்இன் பண்ணோன்னே தமிழ் எழுத்துக்கள் வந்துச்சு. அதான் 1985 நான் செய்த முதல் பணி. அதற்கப்புறம் வந்து அசம்பிளர் லாங்குவேஜில் வந்து கீபோர்ட் டிரைவர் எழுதி அப்போ எழுத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தமிழ் 99லாம் கிடையாது. அப்போ எழுத்துக்கெல்லாம் பாதி பாதியாக தான் கோர்க்கணும். அப்படிப்பட்ட கோர்வையை கோர்த்து ஏற்பட்ட முயற்சி அதான் தொடக்கம். அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட ஆர்வம் குறையில, கூடிட்டு தான் வருது. அதுவும் ஒவ்வொரு தமிழினிய மாநாட்டிலையும் இந்த ஆர்வம் வந்து பன்மடங்கு கூடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அண்மையில் நான் செஞ்சதை வாசு நான் சொல்றதுக்கு முன்னே அவர் வெளியே சொல்லிட்டாரு. அண்மையில் வந்து எப்பவுமே வந்து அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றது தான் சிந்தனை எனக்கு. நான் வந்து உள்ளபடியே வந்து என்ஜினியர் கிடையாது. மணிவண்ணனை கேட்டால் சொல்லுவார். நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன். அதனால எப்பவுமே அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்த தொழில்நுட்பம் என்ன வரப்போகுது, அடுத்து வருகின்ற மேம்பாடு, தொழில்நுட்ப மேம்பாடு எந்த வகையில் மற்றவர்களை ஆட்சி புரிய போகுது, எந்த வகையில் அந்த லேண்ட்ஸ்கேப்பை மாற்ற போகுது, பயன்பாட்டை எப்படி மாற்ற போகுது, இதை தான் வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வருவோம். எங்களுடைய பணியும் அதுதான், எங்களுடைய ப்ரொஃபஷனல் வேலையும் அதுதான். அந்த வகையில் அந்த அனுபவங்களை தமிழுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஆர்வம், தொடர்ச்சியான ஆர்வம். இன்னைக்கு கூட அதுதான் யோசிச்சுட்டு இருப்பேன். அடுத்து what is coming next, what is the technology that is going to change the landscape of computing, அதுல தமிழ் தயாராக இருக்கிறதா, ரெடியா இருக்கிறதா அப்படின்றத தான் என்னுடைய எண்ணம், எங்களுடைய எண்ணம். அந்த வகையில 2003ஆம் ஆண்டு இங்கு வந்து நடந்த மாநாட்டுக்கு முன்ன மலேசியாவில் வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து கையடக்க கணினியில ஏற்படுத்தணும். மேக்சிஸ் டெவலப்பர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்ல வந்து முதல் முறையா செயல்முறை காட்சி மூலமா அவர்களுக்கு வந்து செய்து காட்டணும். அதன் தொடர்ச்சியாக 2005ஆம் ஆண்டு சிங்கப்பூர்ல முதல் பயணீட்டிற்கான வெளியீடு வந்து சிங்கப்பூர்ல ஒலி 96.8 என்ற வானொலி நிலையத்தோடு சேர்ந்து செல்லினம் அப்படின்ற அந்த செயலியை வந்து வெளியிட்டோம். அதுக்கப்புறம் ஏர்செல் இந்தியா மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அண்மையில செய்த ஒரு முயற்சி என்னன்னு சொன்னா, ஐபோன்ல வர்றதுக்கு முன்னால் முதல்ல வந்து செல்லினத்தை வந்து ஐபோன்ல போட்டோம். அதாவது செய்திகளை படிக்கிறதுக்கும் உங்களுடைய வலைப்பூக்கள் பிளாக்ஸ் படிக்கிறதுக்கும் தமிழ்ல படிக்கிறதுக்கான முயற்சிகளை போட்டோம். ஆனா கடந்த திங்கட்கிழமை இந்த ஐபோன் கருவியில முழுக்க தமிழ் இயங்குவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை, அதாவது 2-3 நாளைக்கு முன்பு அதிகாரப்பூர்வமா வெளிவந்த செய்தி. அடுத்து இந்த கருவி, இது போன்ற கருவிகள், devices like this are going to take over. அதான் எங்களுடைய வியூ. இது வந்து ஐபேட், ஆனா அதுக்கு ஏற்றவாறு விண்டோஸ் இயக்கம் இயங்கக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, வெப் ஓஎஸ் இயங்கக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, அதே மாதிரி ஹெச்பி வாங்கின பாம் ஓஎஸ் இயங்கக்கூடிய கருவிகள் வரப்போகின்றன. இவைதான் அடுத்த கட்ட ஆட்சியாளர்கள். இந்த மடிக்கணினி, we foresee that this is going to take over notebook computers. அந்த கருவிகள் வரும்போது அந்த கருவிகளுடைய பயன்பாடு மாறுகிறது. இப்போ எனக்கு ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்கு. வீட்டுக்கு போனேன்னு சொன்னா அல்லது அலுவலகத்துக்கு போனேன்னு சொன்னா ஒரு பெரிய திரை கொண்ட ஒரு கணினி இருக்கிறது எனக்கு. அதுல தான் பெரும்பாலான வேலைகளை நான் செய்யறது. ஆய்வு வேலையாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் ப்ரௌசிங்காக இருந்தாலும் சரி, அதில் செய்யும்போது தான் எனக்கு வந்து முழுமையான ஒரு கம்ஃபர்ட் இருக்கிறது, முழுமையான ஒரு ப்ரொடக்டிவிட்டி, முழுமையாக என்னுடைய திறமைகளை கொண்டு வருவதற்கு அந்த சூழல் தான் எனக்கு வந்து ரொம்ப உதவுகிறது. அது இருக்கும்பொழுது ஏன் நான் வந்து மடிக்கணினியை தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா அவ்வளோ பெரிய கணினியை வந்து என்னால் தூக்கிட்டு அலைய முடியாது. அதனால மடிக்கணினியை வந்து மடித்து பையில வைத்து பைக்கணினியாக அதை தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு காலத்தில் இந்த மடிக்கணினி டெஸ்க்டாப் கணினியை டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. There was a thought that the notebook computer will destroy the desktop computer. ஆனா
இப்ப வருகின்ற மீடியா, இப்ப வருகின்ற தகவலை பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வெறும் வரி வடிவங்களை கொண்ட தகவல் மட்டும் வர்றதில்லை. we are not only getting text, ஆனா வீடியோ வருகிறது, ஆடியோ வருகிறது, பல வகையான தகவல் நமக்கு வரும்பொழுது அதற்கேற்ற திரை வேண்டும், அதற்கேற்ற ப்ராசஸிங் பவர் வேண்டும். அதனால டெஸ்க்டாப்ல நம்ம அதை அனுபவிக்கும் பொழுது ஏற்படுகின்ற அனுபவம் நமக்கு மடிக்கணினியில கிடைக்க போவதில்லை. அதனால மடிக்கணினியுடைய பயன்பாடு மாறும்பொழுது இது போன்ற கருவிகள் அந்த பயன்பாட்டிற்கு மிகவும் அதிகமாக உதவுகின்றன. அதனாலதான் இதுல தமிழ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். அதற்கான முயற்சிகளை செய்துட்டு வருகின்றோம். முதற்கட்ட முயற்சிகள் வெற்றி பெற்று வருகின்றோம். அதுல ஒரு நன்றி. அதுல ஒரு எடுத்துக்காட்டு இங்க வீடியோ இருந்ததுன்னு சொன்னா அதை காமிக்கலாம். இது ஐபோன். இதுல முழுமையாக இயங்குகின்ற பயன்படுத்தக்கூடிய ஒரு மின் புத்தகம், இபப் அப்படின்ற ஒரு தரத்தை கொண்ட ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழ் மின் புத்தகம் இதுல இருக்கு. நீங்களாம் பார்த்து சரிதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா போதும், யாருக்கும் தெரியாது. பிறகு வேணா நமக்கு ஓய்வு இருக்கிற நேரத்தில் வேணா நான் இதை காமிக்கிறேன். இதை நீங்க பக்கத்தை திருப்பலாம், முன் பக்கத்துக்கு போகலாம், இண்டெக்ஸ் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், புக் மார்க் பண்ணலாம். நீங்க பக்கத்தை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் உருவாக்கலாம், இண்டெக்ஸ் பேஜஸ் உருவாக்கலாம். புத்தகத்தை பற்றிய மெட்டா டேட்டா, புத்தகத்தை பற்றிய விவரங்களை கூட நீங்க தமிழ்லயே போடலாம். எழுத்தாளருடைய பெயர், புத்தகத்தினுடைய தலைப்பு, இது போன்றவற்றை நீங்க போடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க படிச்சு கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு பிடித்த ஒரு பத்தியை இன்னொருத்தர்கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். மின்னஞ்சல் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, மற்ற இது போன்ற சோசியல் நெட்வொர்க்கிங் மூலமாகவோ உங்களுக்கு பிடித்த பத்தியை நீங்க மற்றவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, அதுக்கப்புறம் கேள்விகள் தான் கேட்க போறேன், நான் பேச போறதில்லை. கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இது போன்ற உருவாக்கங்கள், இந்த மின் புத்தகம் போன்ற உருவாக்கங்கள் ஒரு புறம் இருக்க, இப்போ இருக்கின்ற ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு புதிய தகவலை நாம் பெறும் பொழுதும், புதிய அனுபவத்தை நாம் பெறும் பொழுதும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இப்போ இருக்கின்ற ஒரு நிலை, ஒரு ட்ரெண்ட். நீங்க எந்த செய்தியை படிக்கும் மென்பொருளை நீங்க ஹெட்போன்ல, எந்த பிளாக்பெரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்மார்ட் போன்லாக இருந்தாலும் சரி, நீங்க அதை படிக்கும் பொழுது உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஷேர் அப்படின்னு. ஷேரிங் இஸ் எவ்ரிதிங், லைஃப் இஸ் அபவுட் ஷேரிங் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கு. ஸோ எதுக்குமே ஷேரிங்கான அனுபவத்தை கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, இது போன்ற தகவல்களை தமிழ்ல ஷேர் பண்ணும் பொழுது அதற்கான we have to take advantage of social networking, take advantage of this community centric computing. ஸோ அதை நீங்க பகிரும் பொழுது அது போன்ற செயல்களில் எவ்வாறான செயல்களில் சிறப்பான தமிழ் ஆய்வுகள் நடைபெற வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும். எடுத்துக்காட்டாக தொடக்க காலத்துல நாங்க பண்ண ஆய்வு ஆங்கிலத்துல என்னென்ன செய்யறாங்களோ அதே தொழில்நுட்பங்களை கொண்டு, அதே கருவிகளை கொண்டு, அதே மென்பொருள்களை கொண்டு தமிழுக்கு உருவாக்கணும். ஆனா தமிழினுடைய தனிச்சிறப்பை அந்த மென்பொருள்கள் உணர்வதில்லை. இப்ப வர்றதுக்கு முன்ன ஒரு அமர்வுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆய்வாளர் ஒரு நல்ல ஒரு கட்டுரை படிச்சிட்டு இருந்தார். அதாவது தமிழில் தேடு பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சில உதாரணங்களும் சொல்லிட்டு இருந்தார். தமிழுக்குன்னு சில கூறுகள் இருக்கு. சில பேர்